பெஸ்ட் passive income ideas for free. பெஸ்ட்டான பெசிவ் இன்கம் ஐடியாஸ் ஆன்லைனில் தேடிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எது பெசிவ் இன்கம், எது ஆக்டிவ் இன்கம், எது ரெண்டையும் கம்பைன் பண்ணின மாதிரி செய்கிற இன்கம்னு சொல்லி உங்களுக்கு தெரியாமல் இருக்குன்னு சொன்னால் பெஸ்ட்டான பெசிவ் இன்கம் எனக்கு ஒர்க் பண்ணின 2 பெஸ்ட்டான பெசிவ் இன்கம்த்தை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்ல போகிற அந்த 2 பெசிவ் இன்கம்மை செய்கிறதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. இருந்தால் நல்ல. அடுத்தது நீங்கள் ஃபுல் டைம் அதை செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை. பார்ட் டைமாக கூட செய்யலாம். ஆனால் ஃபுல் டைமாக செஞ்சீங்கன்னா உங்களோட இன்கம் கூட இருக்கலாம். அது விஷயத்தை பார்க்க போகிறதுக்கு முதல் பெசிவ் இன்கம், ஆக்டிவ் இன்கம் நம்மளால் உங்களுக்கு என்னென்னு வழங்கணும். ஆக்டிவ் இன்கம்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஒர்க் கொண்டு போடுவீங்க. அந்த ஒர்க்கை போட்டுற அந்த டைமுக்கு எக்ஸ்சேஞ்சாக உங்களுக்கு மணி வரும்னு சொன்னால் ஆக்டிவ் இன்கம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு ஜாப் ஒன்று செய்கிறீங்க. நீங்கள் 40 ஹவர், ஒரு வீக்குக்கு 40 ஹவர் ஒர்க் பண்ணணும். டெய்லி 8 ஹவர் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்கன்னு சொன்னால் வீக் முடியக்குள்ளே, அப்படி இல்லாத ஒரு மாதத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு சேலரி தருவாங்க. நீங்கள் எப்போ வேலையை விட்றீங்களோ, எப்போ நீங்கள் வேலைக்கு போகாமல் நிற்கிங்களோ அதோடைய உங்களோட இன்கம் நின்றும். அதாவது நீங்கள் டைமை ட்ரேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உதாரணம் ஆக்டிவ் இன்கமுக்கு. பெசிவ் இன்கம்டா நிறைய பேருக்கு ஒரு மித்தொண்டிருக்கி ஒன்றுமே செய்யாமல் வர இன்கம்னு சொல்லி. ஒன்றுமே செய்யாமல் இன்கம் வராது. ஓகே, நீங்கள் ஒரு எஃபர்ட் ஒன்று போடாமல் உங்களுக்கு இன்கம் வராது. யாருமே உங்கள்கிட்ட வந்து வாங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட பணம் தந்துவிட்டு போக மாட்டாங்க. ஸோ பெசிவ் இன்கம்ட என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு சிஸ்டம் ஒன்றை ஆரம்ப கட்டத்தில் பில் பண்ணுவீங்க. அப்படி ஒரு டீம் ஒன்றை பில் பண்ணுவீங்க. இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயம் ஒன்றை நீங்கள் பில் பண்ணுவீங்க. அந்த பில் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் வரலாம், வராமல் கூட விடலாம். ஆனால் நீங்கள் அந்த சிஸ்டத்தை ஃபுல்லாக பில் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் கம்ப்ளீட்டாகவே அந்த சிஸ்டத்தை வெளியில் வந்துடலாம். அந்த சிஸ்டம் உங்களுக்கு மணி மேக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் உண்டு. அதாவது நீங்கள் அந்த சிஸ்டத்தை பில் பண்ணக்குள்ளே நிறைய டைம் போட்டிருப்பீங்க. ஆனால் சிஸ்டத்தை பில் பண்ணி முடிச்சது பிறகு நீங்கள் மெயின்டைன் மட்டும் தான் பண்ணுவீங்க. ஒரு சின்ன அமௌண்ட் டைம் ஒன்று போட்டு அந்த சிஸ்டம் உங்களுக்கு மணி மேக் பண்ணி தந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் பெசிவ் இன்கம். பெசிவ் இன்கம்த்துக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். ஒன்று ட்ரேடிங் போர்ட் கனெக்ட் பண்ணுறது, ரெண்டாவது கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, இன்னொன்று பிஸ்னஸ் உருவாக்குறது. ஓகே, இப்போ நீங்கள் பிஸ்னஸ் உருவாக்கக்குள்ள பயங்கரமான டைம், எஃபர்ட், மணி எல்லாத்தையும் போட்டு பிஸ்னஸை உருவாக்குவீங்க. அந்த பிஸ்னஸ் க்ரோ ஆகினதுக்கு பிறகு அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு மணி மேக் பண்ணி தந்துட்டுருக்கும். நீங்கள் ஒரு நார்மலான ஒரு மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் நீங்கள் பண்ணுவீங்க. சில ஆட்கள் பிஸ்னஸை உருவாக்கினது பிறகும் ஃபுல்லாக பிஸ்னஸ்லேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் ரெண்டையும் கலந்து செய்கிற மாதிரி. ஆனால் ஸ்மார்ட் இது என்னன்னு சொன்னால் நீங்கள் சிஸ்டத்தை உருவாக்கினது பிறகு சிஸ்டத்தை அதில் வேலையை பார்க்க விட்டு போட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு உதாரணம் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது. அது டிக்டாக்காக இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவீங்க. நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணக்குள்ளே அதை நிறைய வழியில் மானிட்டைஸ் பண்ணலாம். ஒன்று யூடியூபாக இருக்குன்னு சொன்னால் யூடியூப் AdSense மூலம் மணி மேக் பண்ணலாம். நீங்கள் வேறு ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டில் நீங்கள் உங்களோட ஓன் ப்ராடக்ட்டை செல் பண்ணலாம். பேக்கெண்டில் அப்படி அஃபிலியேட் ப்ராடக்ட்டை செல் பண்ணலாம். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற கண்டென்ட் ஆன்லைனில் ஒரு ரியல் எஸ்டேட் மாதிரி, ஆன்லைனில் நீங்கள் பார்க்குற ரியல் எஸ்டேட் மாதிரி. அது கண்டினியூஸாக எவ்வளோ காலத்துக்கு வியூஸ் போகுதோ அதுக்கு அந்த வியூஸ் போகிற அவ்வளோ காலத்துக்கும் உங்களுக்கு அது கூட நீங்கள் உங்களோட ஓன் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி AdSense இருந்தாலும் சரி, இல்லை அஃபிலியேட் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, கண்டினியூஸாக உங்களுக்கு சேல் வந்துட்டு இருக்கும். நீங்கள் கம்ப்ளீட்டாக கண்டென்ட் கிரியேஷனை நிப்பாட்டினாலும் நீங்கள் இவ்வளோ காலம் கிரியேட் பண்ண கண்டென்ட் ரேங்க் ஆகணும்னா உங்களுக்கு கண்டினியூஸாக மணி மேக் பண்ணி கொண்டு இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெசிவ் இன்கம். ஸோ நீங்கள் பெசிவ் இன்கம் ஏர்ன் பண்ண ஐடியாவில் இருப்பீங்கன்னு சொன்னால் முதலாவது உங்கள் மைண்ட் செட்டை எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது நீங்கள் ஒர்க் போடணுங்கிறது. ஆனால் நீங்கள் ஒர்க் போடுறது நீங்கள் ஃபுல் டைமாக தான் ஒர்க் போடணும், மணி இன்வெஸ்ட் பண்ணி தான் ஒர்க் போடணும்னு சொல்லி எல்லாம் இல்லை. நீங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ணாமலே பெசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணுறது நிறைய வழி இருக்குது. அடுத்தது நீங்கள் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிற ஜாப்போட சேர்த்து அடிஷனலாக ஒரு 3 ஹவர் 4 ஹவர் டைம் போட்டு பில் பண்ணுறதுக்கும் பெசிவ் இன்கம்ஸ் இருக்குது. ஸோ ஆன்லைனில் பெசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. அதில் எனக்கு ஒர்க் ஆகின 2 பெஸ்ட்டான மெத்தட் தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கன்செப்டை சொல்கிறதுக்கு முதல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்ன கேட்டகரிக்குள்ளே வருதுன்னு சொல்கிறேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவ் வேலையும் செய்யலாம், பெசிவ் வேலையும் செய்யலாம். ஆனால் நான் பெசிவ் வேலை செய்கிறது தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆக்டிவ் வேலை செய்கிறோன்னா நீங்கள் அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங் பண்ணி செஞ்சுட்டு இருக்கணும். ஸோ நீங்கள் அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங் செஞ்சு போயிங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக அவுட் பவுண்ட் ரீச் பண்ண தான் உங்களுக்கு சேல்ஸ் வரும். ஸோ அப்படி கண்டினியூஸாக நீங்கள் ரீச் பண்ணுறது ஆக்டிவ் இன்கமுக்குள்ளே வரும். நாளைக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணினீங்கன்னா உங்களோட சேல்ஸும் ஸ்டாப் ஆயிரும். ஓகே, ஆனால் பெசிவ் வேயில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறது எப்படின்னு சொன்னால் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் மூலம் நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுற மூலம் அந்த கண்டென்ட் பேக்கெண்டில் உங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸ் எல்லாம் போடக்குள்ள என்ன நடக்கும்னா உங்களோட கண்டென்ட்டுகள் கன்சியூம் பண்ணுறாக்கள் வெளியெடுத்து அதுக்கு பிறகு உங்களோட ப்ரொடக்ஷன் சேலை வாங்கக்குள்ள உங்களுக்கு சர்வீஸில் வாங்கக்குள்ள உங்களுக்கு கண்டினியூஸாக அஃபிலியேட் கமிஷன் ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதுலேயும் பெஸ்ட்டான அஃபிலியேட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெக்கரிங் இன்கம் தர அஃபிலியேட் ப்ரோக்ராமில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுவீங்கன்னா
ஒரு கஸ்டமர்லேருந்து அவர் மந்த்லி அந்த ப்ரோக்ராமுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கோ சர்வீஸ்க்கோ பே பண்ணக்குள்ள உங்களுக்கு கண்டினியூஸாக மந்த்லி பே பண்ணுற மணி மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அஃபிலியேட் ப்ரோக்ராமோட டைப்ஸ்ன்னு சொல்லி இன்னொரு வீடியோ செஞ்சுருக்கேன், அதை பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ரெக்கரிங் அஃபிலியேட் கமிஷன் என்னென்னு சொல்லி தெரியணும்னு சொல்லலாம். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்னென்னு தெரியாதவர்களுக்கு சொல்லிடுறேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொன்னால் இன்னொரு ஆளோட ப்ராடக்ட் சர்வீஸையோ உங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பயன்படுத்தி நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது மூலம் அவங்களுக்கு நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது மூலம் இருக்கலாம், இல்லாட்டி அவுட் பவுண்ட் சேல்ஸ்லேயும் பண்ணி கொடுக்கலாம். ஸோ சேல்ஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் கமிஷன் தருவாங்க. அது ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸாக இருந்தால் 2 to 10 வீதத்துக்குள்ளே வேரி ஆகும். அது டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் மாதிரியான டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அடிக்கணும்னா அது 40 வீதத்துலேருந்து 90-95 வீதம் வரையும் கமிஷன்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதே இது ரெக்கரிங் அஃபிலியேட் கமிஷன் தர ப்ரோக்ராமில் இருந்தால் ஒவ்வொரு மாதமும் அப்படி ஒவ்வொரு இயருக்கு ஒருக்கா கண்டினியூஸாக அவங்களுக்கு கமிஷன் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய விஷயம் ட்ரை பண்ணிங்க, ட்ராப் ஷிப்பிங் ட்ரை பண்ணிங்க, வர நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஹை டிக்கெட் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் செஞ்சுருக்கேன். ஆனால் எனக்கு சக்ஸஸ் தந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நான் கிரிப்டோக்குள்ளே வரதுக்கு முன்னுக்கு இருந்தேன், நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன். எனக்கு நிறைய சக்ஸஸ் தந்தது 5 வருஷத்துக்கு முதல் நான் செஞ்ச ஒரு கண்டென்ட்டில் இருந்து சேல்ஸ் நடந்த சில சேல்ஸோட கமிஷன் எனக்கு இன்றைக்கு கூட கிடைச்சிட்டு இருக்குது. அது என்னென்னு சொன்னால் ரெக்கரிங் அஃபிலியேட் கமிஷன் சொல்கிறேன். 5 வருஷத்துக்கு முதல் நான் எழுதின ஒரு ப்ளாக் போஸ்ட்டை பார்த்து போட்டு வாங்கின சில ஆக்கள் இன்னும் அந்த சாஃப்ட்வேரை பாய்ச்சிட்டு இருக்காங்க. இன்னும் எனக்கு அதில் வந்து கமிஷன்ஸ் கிடைச்சிட்டு இருக்குது. அதுதான் இந்த பியூட்டி ஆஃப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் நீங்கள் கஷ்டப்படணும். நான் முதலாவது ப்ளாக் எழுதினோடனே எனக்கு அஃபிலியேட் கமிஷன்ஸ் கிடைக்கல. முதலாவது வீடியோ போட்டோடனே எனக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கமிஷன்ஸ் கிடைக்கல. சரி, என்ன முதலாவது எடுத்தோன்னே இன்றைக்கு நீங்கள் ஆரம்பித்து நாளைக்கு உங்களுக்கு கமிஷன்ஸ் கிடைக்கும், நாளைக்கு சக்ஸஸ் ஆவீங்களான்னுட்டா இல்லை. ஆனால் நீங்கள் முதலாவது நிறைய எஃபர்ட் போடணும். கிவ் அப் பண்ணாமல் நிறைய எஃபர்ட் போட்டு நீங்கள் ஒரு சிஸ்டம் உண்டு, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சிஸ்டம், அதாவது கண்டென்ட் சிஸ்டம் ஒன்றை க்ரியேட் பண்ணுவீங்கன்னா நாளைக்கு அந்த கண்டென்ட் உங்களுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கக்குள்ள உங்களுக்கு கண்டினியூஸாக மணி மேக் பண்ண ஆரம்பிக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சியில் ஆக்டிவ் இன்கம் இருக்குது, பெசிவ் இன்கம் இருக்குது. ஆக்டிவ் இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர் ட்ராப்ஸ் கலெக்ட் பண்ணுற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆக்டிவ் இன்கம் இருக்குது. ஆனால் எனக்கு நான் பெசிவ் இன்கம் பேஸில் தான் நான் கூடுதலாக நான் எஃபர்ட் போடுவேன். ஆக்டிவ் இன்கம் வேயே நான் எங்கள் HBU டெலிகிராம் சேனலில் சொல்லிக் கொடுப்பேன் அவங்களுக்கு பெசிவ் இன்கம் செய்ய இல்லாத ஆக்களுக்குன்னு சொல்லி. ஆனால் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது பெசிவ் இன்கம் பேஸ் தான். பெசிவ் இன்கமில் பொட் ட்ரேடிங் இருக்குது, அடுத்தது இல் ஃபார்மிங், மைனிங், ஸ்டேக்கிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பொட் ட்ரேடிங். ஓகே, பொட் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பெஸ்ட்டான பொட்டுகளுக்குள்ளே உங்களோட ஃபண்டை உங்களோட எக்ஸ்சேஞ்சில் வச்சு பொட்டை APM கனெக்ட் பண்ணிங்க சொன்னால் பொட்டு உங்களுக்கு 24/7 ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும். நான் சில பொட்டெலாம் பார்த்தீங்கன்னா அந்த 3-4 வருஷமாகலாம் என்கிட்ட ரன் ஆகிட்டு இருக்குது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது. நான் மோர் தென் 20க்கு மேற்பட்ட பொட்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பெஸ்ட்டான பெசிவ் இன்கம் வே உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணி நம்மளோட ஃபண்டை நம்மள்ட்ட வச்சு நம்ம ட்ரேடிங் மட்டும்தான் பண்ணுறோம். ஓகே, ட்ரேடிங் கேபிட்டல் அலோகேட் பண்ணி என்ன மாதிரி பொட் ஸ்ட்ராட்டஜியை கொடுத்துட்டோம்னு சொன்னால் அது 24/7 நம்மளுக்கு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. இது ஒரு பெஸ்ட்டான பெசிவ் இன்கம் ஸ்ட்ராட்டஜி உண்டு. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு கேபிட்டல் ஒன்று தேவைப்படும். ஏன்னா ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு கேபிட்டல் தேவைப்படும். இன்னொரு பெஸ்ட்டான பெசிவ் இன்கம் ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குது. அது என்னென்னு சொன்னால் கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங். கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா கிரிப்டோ கரன்சி ப்ராடக்ட்ஸுகளுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை சேர்த்து செய்கிறது. அதாவது நான் சொன்ன அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கிரிப்டோ கரன்சியை சேர்த்து செய்கிறது தான் கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ கிரிப்டோ ப்ராடக்ட்ஸ்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது, கிரிப்டோ ட்ரேடிங் போர்ட்ஸ்கள் இருக்குது, கிரிப்டோ வாலெட்ஸ்கள் இருக்குது. நிறைய கிரிப்டோ ப்ரோக்ராம்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃபிலியேட் கமிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அதாவது இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் ப்ராப்பரான கண்டென்ட் கிரியேட் பண்ணுற மூலம் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் செய்வீங்க. அதாவது அநேகமாக நாங்கள் சொன்ன உடனே நான் கண்டென்ட் கிரியேட் பண்ண என்ன மாதிரி வந்து இருந்து வீடியோஸ் என்ன நினைங்க. கண்டென்ட்டுங்கிறது வீடியோ மட்டும் நீங்கள் ஆர்டிக்கல் எழுதுறது, ப்ளாக் எழுதுறது, ஏஐ வச்சு கூட நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணலாம், ஏஐ வச்சு ப்ளாக் பண்ணலாம். இப்போ ஏஐங்கிறது மார்க்கெட்டிங் மூலம் நிறைய வந்துட்டு. ஓகே, ஸோ நீங்கள் ஏஐ வச்சே நீங்கள் லெவரேஜ் பண்ணலாம் உங்களோட முகத்தை காட்டாமல். ஓகே, ஃபேஸ்லெஸ் சேனல் எவ்வளோ உருவாகிட்டு. ஸோ நீங்கள் ப்ராப்பரான கண்டென்ட் ப்ராப்பராக நீங்கள் செஞ்சு ப்ராப்பரான அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்வீங்கன்னா நீங்கள் கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வேலை செய்யலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃபிலியேட் இன்கம் மூலமும் உங்களுக்கு பணம் வந்துட்டு இருக்கும். அதோடு சேர்த்து இந்த வார இன்கம் கிரிப்டோவில் வரதால் கிரிப்டோ தான் ஃபியூச்சருங்கிறதால கிரிப்டோ ப்ளஸ் அஃபிலியேட் மாதிரி ரெண்டையும் சேர்த்து நீங்கள் மணி மேக் பண்ணிக்கொள்ளலாம். HBU கன்சல்டன்சியால் 100% ஃப்ரீயாக HBU கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு 100% ஃப்ரீ. இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது எப்படி எடுக்குன்னு சொல்கிறேன். ப்ளஸ் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணினாக்கள், ப்ளஸ் எங்களோட பொட் ட்ரேடிங்கில் ஜாயின் பண்ணாக்கள், எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க, அவங்க எங்கள் ப்ரோக்ராம் பற்றி என்ன மாதிரி டெஸ்டிமோனி தந்துட்டுருக்காங்க, அடுத்தது ஃப்ரீ ஏர்ட்ராப் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே HBU HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன். அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னாங்க HBUன்னு சொல்லி இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள்.